Welcome students. இன்னைக்கு ஆன்லைன் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபிசிக்ஸ் ரைட். டிஎன்இபிக்கு ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அப்ளைட் மெக்கானிக்ஸ் பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ். அண்ட் இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சவுண்டு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேவ் ஃபார்ம் பற்றி படிச்சிருப்பீங்க, 12th படிச்சிருப்பீங்க. அண்ட் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 1 காலேஜ்லேயும் படிச்சிருப்போம். ஸோ இந்த வேவ் ஃபார்மில் சவுண்ட் அண்ட் லைட் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சப்டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அதில் சவுண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் யுவர் செகண்ட் டாபிக் இஸ் லாட்டிசஸ். ஸோ லாட்டிசஸ் அப்படின்னாக்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஆட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சப் பார்ட்டிகல்ஸான புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்ஸ்லாம் வந்துட்டு எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூனிட் செல்ஸ் பற்றி படிப்பீங்க, ரைட்டா? ஸோ நிறையா செல்ஸ் வந்துட்டு ஒன்றா சேரும் பொழுது எப்படி நம்மளுடைய ஹியூமன் பாடி ஃபார்ம் ஆகுதோ, அதே மாதிரி யூனிட் செல்ஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் ஒன்றா சேர்றப்ப தான் ஒரு மெட்டீரியல் உருவாகுது. ஸோ யூனிட் செல்னால் என்ன, அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அண்ட் அந்த யூனிட் செல்லில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட் என்னென்ன, ஓகே, அந்த ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட்ஸ் அப்படிம்பாங்க, ஸ்காட்கே டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஸோ இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இது செகண்ட் டாபிக். தென் தேர்ட் டாபிக் எக்ஸ்ரே ரேடியோகிராஃபி. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் எக்ஸ்ரே, காமா ரே, அல்ட்ரா வயலட் ரே, இன்ஃப்ராரெட் ரே, விசிபிள் லைட், மைக்ரோவேவ் அண்ட் ரேடியோ வேவ்ஸ். இதான் வந்து எலக்ட்ரோமேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கக்கூடிய 7 காம்போனன்ட்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய மெம்பர் தான் எக்ஸ்ரே, ரைட்? ஸோ எக்ஸ்ரேவை யார் கண்டுபிடிச்சா, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, அண்ட் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுது, பிராக் ஸ்பெக்ட்ரோமீட்டர்னா என்ன, எதுக்காக பயன்படுத்தும், அதனுடைய கால்குலேஷன் ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் பார்க்குறது தான் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிற டாபிக். தென் யுவர் ஃபோர்த் டாபிக் இஸ் அல்ட்ராசானிக் ஃப்ளா டிடெக்டர். ஓகே, ஸோ ஒரு மெட்டீரியலில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, ஏதாவது வந்துட்டு இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கலாம், இல்லை கிராக்ஸ் இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இர்ரெகுலாரிட்டிஸை அல்ட்ராசானிக் சிக்னலை வச்சு டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட், அதுக்கு பேர் தான் அல்ட்ராசானிக் ஃப்ளா டிடெக்டர். ஸோ அதில் என்ன டைப்ஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் அல்ட்ராசானிக் ஃப்ளா டிடெக்ஷன், எலக்ட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், மெக்கானிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிலாம் பார்ப்போம். ஸோ இது ஒரு டாபிக். தென் ஃபிசிக்ஸில் அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் தான் குவாண்டம் தியரி. ஓகே, ஸோ குவாண்டம் அப்படின்னாக்க எனர்ஜி பேக்கெட்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ சவுண்ட் எனர்ஜியாக இருக்கட்டும் அல்லது லைட் எனர்ஜியாக இருக்கட்டும், ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ட்ராவல் ஆகும் பொழுது நமக்கு பார்க்கும் பொழுது கண்டினியூஸான வேவ் ஃபார்மில் ட்ராவல் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த வேவ் ஃபார்மை எடுத்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதில் சின்ன சின்ன பேக்கெட்ஸ் இருக்கும். நிறையா பேக்கெட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு பெரிய வேவ் ஃபார்மை உருவாக்குது. ஸோ அந்த பேக்கெட்ஸுக்கு பேர் தான் குவாண்டா அப்படிம்பாங்க. இப்போ சவுண்ட் எனர்ஜியாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய குவாண்டாவுக்கு பேர் சோனான்ஸ், SONAN, சோனான்ஸ்னு பேர். அதே இது லைட் எனர்ஜியாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய பேக்கெட்ஸுக்கு பேர் ஃபோட்டான்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பேக்கெட்ஸ் பற்றி படிப்போம். அண்ட் அதில் எனர்ஜி எப்படி ரேடியேட் ஆகுது. ஓகே, ஸோ எனர்ஜி ரேடியேஷன் பை யூஸிங் ரேடியேஷன் தியரி, ரேடியோ ஆக்டிவிட்டி தியரின்னு படிச்சிருப்பீங்க. அண்ட் ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ரிலேஷன் படிச்சிருப்பீங்க, பிளாங்க்ஸ் குவாண்டம் ரிலேஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஈக்குவேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்குறது தான் நம்மளுடைய இந்த குவாண்டம் தியரி அப்படிங்கிற டாபிக். தென் அடுத்த டாபிக் இன்டர்ஃபெரன்ஸ் ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இன்டர்ஃபெரன்ஸ்னால் என்ன, ஸோ 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சிக்னல் ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் ஓவர் ஆகும் பொழுது வரக்கூடிய எஃபெக்ட்ஸ். ஸோ அதுக்கு பேர் தான் இன்டர்ஃபெரன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இப்படி வேவ் ஃபார்ம்ஸ் வந்துட்டு கிராஸ் ஆகிறப்போ ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் அவுட்புட் நமக்கு கிடைக்கும் ஸ்க்ரீனில். அந்த அவுட்புட்டுக்கு பேர் தான் டைஃப்ராக்டட் பேட்டர்ன் அப்படின்னு பேர், அல்லது ஃப்ரிஞ்சஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சஸ் பெரும்பாலும் எங்கே நீங்கள் பார்க்கலாம்னா எலக்ட்ரோமேக்னட்டிக் சிக்னலில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் எலக்ட்ரிக்கல் சிக்னல் தனியாக, மேக்னெட்டிக் சிக்னல் தனியாக படிச்சிருப்பீங்க. ரெண்டையும் சேர்த்தா அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் சிக்னல் அப்படின்னு பேர். ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் சிக்னலுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்னென்ன, அண்ட் எப்படி ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் நமக்கு வருது, அதனுடைய இன்டென்சிட்டி கால்குலேஷன் ஃபார்முலாஸ் என்னென்ன, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது தான் இன்டர்ஃபெரன்ஸ் ஃப்ரிஞ்சஸ். ஸோ இதுதான் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய டிஎன்இபிக்கு உண்டான ஃபிசிக்ஸ் சிலபஸ். இப்போ 1 by 1 இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபிசிக்ஸ் டாபிக் சவுண்ட். ஓகே, சவுண்ட்.
ஸோ சவுண்டுனாக்க ஒலி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா. இப்போது சவுண்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் வேவ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த சவுண்ட் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ட்ராவல் ஆகணும்னா இட் ரெக்வயர்ஸ் அ மீடியம், ரைட்டாக? ஏதாவது ஒரு மீடியம் இருந்தால் தான் சவுண்டு சிக்னலால் ப்ராபகேட் பண்ண முடியும். வேக்யூம் ஸ்பேஸில் சவுண்டால் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான வேவ்ஸுக்கு பேர் தான் மெக்கானிக்கல் வேவ் அப்படிம்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சவுண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மெக்கானிக்கல் வேவ். ஓகே, இயந்திர அலைன்னு பேர். ஸோ அப்படின்னா என்னென்னா இட் கேனாட் ப்ராபகேட் இன் வேக்யூம். ஓகே, எம்டி ஸ்பேஸில் வந்துட்டு பயணிக்கக்கூடிய தன்மை சவுண்டு சிக்னலுக்கு இருக்காது. ரைட். செகண்ட் பாயிண்ட், ஸ்பீட் ஆஃப் சவுண்டு சிக்னல். ஸோ சினா பெரும்பாலும் ஃபிசிக்ஸில் வெலாசிட்டி அல்லது ஸ்பீடை இண்டிகேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சிம்பிள் நமக்கு தெரியும். ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்டு சிக்னல் இஸ் ஈக்குவல் டு 340 மீட்டர் per செகண்ட். ஓகே, ஒரு வினாடிக்கு 340 மீட்டர் வேகத்தில் ட்ராவல் பண்ணும் எது? சவுண்டு சிக்னல். ரைட். ஓகே, அடுத்து டைப்ஸ் ஆஃப் சவுண்டு சிக்னல். ஸோ எப்படிலாம் சவுண்ட் வேவை பிரிக்கலாம்? ஓகே, நம்பர் 1, பேஸ்ட் அப்பான் ஆடிபிள் ரேஞ்ச். ஸோ எவ்வளோ வந்துட்டு நம்மளுடைய காதில் கேட்க முடியும் அதை அடிப்படையாக வச்சு பிரிக்கிறது தான் இந்த ஃபேக்டர் ஆடிபிள் ரேஞ்ச். அண்ட் பேஸ்ட் அப்பான் ஆடிபிள் ரேஞ்ச் சவுண்ட் சிக்னல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 types. நம்பர் 1, audible sound signal, and second one, non-audible sound signal. ஸோ தமிழில் செவி உணர் அலை, செவி உணரா அலை அப்படிம்பாங்க. சரி, ஆடிபிள் சவுண்ட்னா என்ன? ஸோ அந்த சவுண்டு சிக்னலுடைய ஃப்ரீக்வன்சி இஸ் பிட்வீன் 20 Hz to 20,000 Hz. 20 Hzலேருந்து 20,000 Hzக்குள்ள ஃப்ரீக்வன்சி வேல்யூ இருந்தால் அதுக்கு பேர் ஆடிபிள் சிக்னல் அப்படிம்பாங்க. ரைட். நான் ஆடிபிள் அப்படின்னாக்க ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ் தேன் 20 Hz ஆர் ஃப்ரீக்வன்சி மே பி கிரேட்டர் தேன் 20,000 Hz. ஓகே, 20 Hzக்கு கீழேயோ இல்லை 20,000 Hzக்கு மேலேயோ இருந்தால் அதுக்கு பேர் நான் ஆடிபிள் சிக்னல் அப்படின்னு பேர். ரைட். இப்போ லெஸ் தேன் 20 Hz ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய சவுண்டு சிக்னலுக்கு பேர் இன்ஃப்ராசானிக் சிக்னல் அப்படிம்பாங்க. அண்ட் கிரேட்டர் தேன் 20,000 போச்சுன்னா அதுக்கு பேர் அல்ட்ராசானிக் அப்படிம்பாங்க. ரைட். இன்ஃப்ராசானிக்னா தமிழில் குற்றொலி, அல்ட்ராசானிக்னா தமிழில் மீயொலின்னு படிச்சிருப்போம் இல்லையா. சாதா லெஸ் தேன் 20 இன்ஃப்ரா அண்ட் மோர் தேன் 20,000 Hz அல்ட்ராசானிக். ரைட். இப்போ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன், கேட்டுக்குங்க. இப்போ ஆடிபிள் சவுண்ட்னாக்க we can take human as an example, right? A human ear 20 to 20,000 கேட்கும். ஸோ எக்ஸாம்பிள் human ear. அண்ட் இன்ஃப்ராசானிக் லெஸ் தேன் 20 Hz கேட்கக்கூடிய சில விலங்குகள் என்னென்ன சொல்லலாம்னா கிராஸ் ஹோப்பர்னா அந்த வெட்டுக்கிளி இருக்கு இல்லையா, வெட்டில் பூச்சி, அது, டீர் மான், ராபிட் முயல், ராட்டு எலி. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இன்ஃப்ரா அனிமல். அண்ட் அல்ட்ராசானிக் எக்ஸாம்பிள் பேட்ஸ், வவ்வால் இருக்கு இல்லையா. ஸோ அது எப்போவுமே அல்ட்ராசானிக் சிக்னலை எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சிக்னலை அடிப்படையாக வச்சு தான் ஒரு பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓகே, ஸோ பேட். செகண்ட் ஒன் டால்ஃபின்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் வேல், திமிங்கலம். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அல்ட்ராசானிக் அனிமல். இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். அண்ட் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, த அனிமல் விச் கேன் ஹியர் போத் இன்ஃப்ரா அண்ட் அல்ட்ரா. ஓகே, குற்றொலியும் கேட்கும், மீயொலியும் கேட்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அனிமல் தான் கவ். ஓகே, இட் இஸ் able to hear both infra and ultrasonic sound signal. Right, இது ஒரு classification. அடுத்து second type of classification of sound signal is based upon nature. ஸோ அதனுடைய பண்பு அல்லது தன்மை அடிப்படையாக வச்சு எப்படி பிரிக்கலாம்? ஸோ based upon nature it is classified into 2 types. Number 1, transverse signal, and number 2, longitudinal signal. Okay, ஸோ இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்வர்ஸ் சிக்னல்னா என்ன? தே ஆர் கண்டினியூஸ் இன் நேச்சர். ஸோ தொடர்ச்சியான ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய சிக்னலுக்கு பேர் தான் டிரான்ஸ்வர்ஸ் சிக்னல். லாஞ்சிடியூடினல் அப்படின்னாக்க தே ஆர் டிஸ்கண்டினியூஸ் இன் நேச்சர். ஸோ இப்படி விட்டு விட்டு ட்ராவல் ஆகும். இதுக்கு பேர் லாஞ்சிடியூடினல் சிக்னல் அப்படின்னு பேர். ஓகே, செகண்ட் பாயிண்ட், இப்போ இந்த டிரான்ஸ்வர்ஸ் சிக்னல் எடுத்தீங்கன்னா மேலே இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் அண்ட் கீழே இருக்கிறது எல்லாமே மினிமம் பாயிண்ட்ஸ். ரைட்டா? இந்த மேக்ஸிமம் வேல்யூஸ்க்கு பேர் க்ரஸ்ட் அப்படிம்பாங்க அண்ட் மினிமம் பாயிண்ட்ஸுக்கு பேர் ட்ரஃப் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ அப்போ டிரான்ஸ்வர்ஸ் சிக்னல் இஸ் மேட் அப் ஆஃப் க்ரஸ்ட் அண்ட் ட்ரஃப்.
ஓகே, மேக்ஸிமம் வேல்யூஸ் ஆர் கால் crest அண்ட் மினிமம் வேல்யூஸ் ஆர் கால் trough. அப்படியே லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல வேவ்ஸ் வந்துட்டு தள்ளி தள்ளி ஸ்பேஷியஸாக இருக்குது அண்ட் சில இடங்கள்ல வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்குது, ரைட்டா? ஸோ எங்கெல்லாம் வேவ்ஸ் தள்ளி தள்ளி இருக்குதோ அந்த இடத்துக்கு பேர் ரேர் ஃப்ராக்ஷன் ரீஜன். ஓகே, ரேர் ஃப்ராக்ஷன். அண்ட் எங்கெல்லாம் வந்துட்டு நெருக்கமாக இருக்குதோ அந்த இடத்துக்கு பேர் கம்ப்ரெஷன் ரீஜன். ஓகே, ஸோ அப்போ லாஞ்சிடியூடினல் சிக்னல் இஸ் மேட் அப் ஆஃப் கம்ப்ரெஷன் அண்ட் ரேர் ஃப்ராக்ஷன் ரீஜன். அது crest and trough, இது கம்ப்ரெஷன் அண்ட் ரேர் ஃப்ராக்ஷன். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், டிரான்ஸ்வர்ஸ் சிக்னலில் பார்த்தீங்கன்னா பவர் லாஸ் வந்துட்டு குறைவாக இருக்கும், ஏன்னா இட் இஸ் கண்டினியூஸ் இன் நேச்சர். பட் லாஞ்சிடியூடினல் சிக்னலில் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு இருக்கிறதுனால பவர் லாஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ டிரான்ஸ்வர்ஸ் சிக்னலுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் மியூசிக் சவுண்டு. ஓகே, இசை ஒளி இருக்கு இல்லையா, அது கண்டினியூஸாக இருக்கிறதுனால தான் கிளியராக கேட்க முடியுது. அண்ட் லாஞ்சிடியூடினல் சிக்னலுக்கு உண்டான எக்ஸாம்பிள் ரேடியோ சிக்னல், இந்த வானொலி அலைகள். ஸோ எஃப்எம் இருக்குல்ல, ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், ஒரு குறிப்பிட்ட எஃப்எம்ல செட் பண்ணி வைக்கும் பொழுது மட்டும்தான் அந்த எஃப்எம் கேட்கும். அதுவும் ரொம்ப நேரத்துக்கு கேட்காது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொரோனான்னு கேட்க ஆரம்பிச்சிடும், ஏன்னா அது டிஸ்கண்டினியூஸான சிக்னலை அடிப்படையாக வச்சு ஒர்க் ஆகக்கூடிய சிஸ்டம். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் லாஞ்சிடியூடினல் சிக்னல் வித் எக்ஸாம்பிள், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேசிக் டெஃபினிஷன்ஸ் இன் சவுண்ட் சிக்னல். ஓகே, இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஆம்ப்ளிடியூட். ஓகே, ஸோ அந்த டெஃபினிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டயக்ராம் வரைஞ்சி போடுறேன். ஸோ இது ஒரு கண்டினியூஸான டிரான்ஸ்வர்ஸ் சிக்னல். இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு பேர் மீன் பொசிஷன், மையப்புள்ளி, மீன் பொசிஷன். இந்த மீன் பொசிஷனில் ஆரம்பித்து அந்த சிக்னலுடைய அதிகபட்ச ஹைட் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆம்ப்ளிடியூட் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ யுவர் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் இஸ் ஆம்ப்ளிடியூட். தமிழில் வந்துட்டு வீச்சு அப்படின்னு பேர். ஸோ டெஃபினிஷன் எப்படி வரும்? மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த சிக்னல் ஸ்டார்டிங் ஃப்ரம் மீன் பொசிஷன். அந்த ஹைட்டுக்கு பேர் தான் ஆம்ப்ளிடியூட். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் கேபிட்டல் ஏ அண்ட் யூனிட் மீட்டர். ஓகே, ஹைட்டுங்கிறதுனால யூனிட் மீட்டர் தான் வரும், ரைட்? அடுத்து செகண்ட் டெஃபினிஷன் டைம் பீரியட், அலைவு காலம் அப்படிம்பாங்க. ஸோ இது என்னன்னா, இப்போ இது வந்துட்டு பாசிட்டிவ் சிக்னல், இது வந்துட்டு நெகட்டிவ் சிக்னல், ரைட்டா? பாசிட்டிவ் ஆசிலேஷன், நெகட்டிவ் ஆசிலேஷன், இந்த ரெண்டும் சேர்ந்த இந்த ஒரு சிக்னலை தான் நம்ம கம்ப்ளீட் ஆசிலேஷன் அல்லது வேவ் ஃபார்ம் அப்படிம்போம், ரைட்டுங்களா? ஸோ ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன் செய்து முடிக்க எவ்வளவு டைம் எடுக்கப்படுகின்றதோ அந்த டைம் டேக்கனுக்கு பேர் தான் டைம் பீரியட் அப்படிம்பாங்க. ஸோ டெஃபினிஷன் எப்படி வரும்னா, தி டோட்டல் டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் சிக்னல் ஆர் ஒன் ஆசிலேஷன், ரைட்? ஸோ அதுக்கு பேர் டைம் பீரியட். இதுக்கு சிம்பிள் கேபிட்டல் டி அண்ட் யூனிட் இஸ் செகண்ட், ரைட்? அடுத்து தேர்ட் ஒன் வேவ் லென்த். ஓகே, ஸோ வேவ் லென்த் அப்படின்னாக்க தமிழில் அலை நீளம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இது என்னன்னா, ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன் செய்து முடிக்க ஹரிசான்டல் ஆக்சிஸில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணப்படுகின்றதோ அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் வேவ் லென்த் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இது ஒய் ஆக்சிஸ், வெர்டிக்கல் ஆக்சிஸ் அப்படின்னு தெரியும். இது எக்ஸ் ஆக்சிஸ், ஹரிசான்டல் ஆக்சிஸ்னு தெரியும். அப்போ ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் while making one complete oscillation. ஸோ இந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் வேவ் லென்த் அப்படிம்பாங்க. ஸோ இந்த வேவ் லென்த்துக்கு உண்டான சிம்பிள் லாம்டா அண்ட் யூனிட் யூஸ்டு ஃபார் வேவ் லென்த் இஸ் மீட்டர். ஸோ மறுபடியும் லென்த் தானே குறிக்குது வேவ் லென்த், அதனால மீட்டர் தான் யூனிட்டாக வரும். தென் ஃபோர்த் டெஃபினிஷன் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சினாக்க நீங்கள் அதிர்வு எண் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதிர்வு எண் அதாவது இப்போ இந்த வேவ் ஃபார்மில் 0 இங்கே இருக்குது, 1 வந்துட்டு இங்கே இருக்குன்னு வச்சுக்குவோம், ரைட்டுங்களா? ஸோ ஒரு செகண்டுக்குள்ள 2 கம்ப்ளீட் ஆசிலேஷன் முடிஞ்சிருக்கா? ஸோ இது ஒன்று அண்ட் இது ஒன்று. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் ஆசிலேஷன் ஒரு செகண்டில் முடிஞ்சிருக்கோ அதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி. அப்போ டெஃபினிஷன் எப்படி சொல்லலாம்? தி நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் ஆசிலேஷன்ஸ் மேட் இன் 1 செகண்ட். ஓகே, தட் இஸ் கால்ட் ஃப்ரீக்வன்சி. அண்ட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் we can use small letter f or small letter n. ஓகே, ரெண்டுமே கரெக்ட் சிம்பிள் ஃபார் ஃப்ரீக்வன்சி தான். அண்ட் இதுக்காக பயன்படுத்தக்கூடிய யூனிட் என்ன? ஹெர்ட்ஸ். ஓகே, HERTZ, அதான் ஹெர்ட்ஸ். ஸோ சிம்பிள் வந்துட்டு HZ. இதான் 4 இம்பார்ட்டன்ட் parameters அல்லது definitions to be remembered in sound signal. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன், இதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட் சிக்னல். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட் சிக்னல்.
ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எக்கோ. ஸோ எக்கோனாக்க எதிரொலிப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பேசக்கூடிய சவுண்டு சிக்னல் ஒரு சர்ஃபேஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் எக்கோ, ரைட்? ஸோ டெஃபினேஷன் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, சிங்கிள் டைம் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு சிக்னல் ஃப்ரம் அ சர்ஃபேஸ், ஒரே ஒரு முறை மட்டும் ஒலி அலை எதிரொலிப்பது. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எக்கோ. அண்ட் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2015 சவுண்ட்லேருந்து வந்த ஒரு இபி கொஸ்டின். வாட் இஸ் தி எக்கோ ஆவரேஜ் எக்கோ டைம் ஆஃப் ஹியூமன் பிரெயின் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய மூளையில் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு மறையும். அந்த ரிஃப்ளெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த வார்த்தை மூளைக்கு போய் சேரும். ஸோ இதான் எக்கோ டைம் ஆஃப் ஹியூமன் பிரெயின் அப்படிம்பாங்க. அதனுடைய வேல்யூ 0.1 செகண்ட். இதான் எக்கோ டைம் ஆஃப் ஹியூமன் பிரெயின். 1/10 போட்டிருப்பாங்க புக்கில். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 0.1 செகண்ட். ரைட். அடுத்து செகண்ட் எஃபெக்ட் ஆஃப் சவுண்ட் சிக்னல் இஸ் ரெவர்பரேஷன். ரெவர்பரேஷன்னாக்க தமிழில் எதிர் முழக்கம் அப்படிம்பாங்க. ஒரு தடவை ரிஃப்ளெக்ட் ஆனால் அதுக்கு பேர் எக்கோ, திரும்பி திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆனால் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெவர்பரேஷன் அப்படின்னு பேர். இப்போ எக்கோ இருந்தாக்க சவுண்டு சிக்னலை கேட்கலாம், ரிஃப்ளெக்டாக வரக்கூடிய சிக்னலை. ஆனால் ரிப்பீட்டட் எக்கோ இருந்தால் அந்த சவுண்டு சிக்னல் கிளியராக கேட்காது. ஸோ அப்போ இந்த ரெவர்பரேஷன் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட். ஆடிட்டோரியம், மியூசிக் ஹால், தியேட்டர், சினிமா தியேட்டர், இங்கெல்லாம் அந்த ரெவர்பரேஷனை பார்க்கலாம். ரெவர்பரேஷனை குறைக்கணுங்கிறதுக்காகவே அங்கே யூஸ் பண்ணக்கூடிய வால், சுவரில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிற மெட்டீரியலை வச்சு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெவர்பரேஷன் ஆஃப் சவுண்ட் சிக்னல் கேன் பி ரெடியூஸ்ட் பை யூசிங் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மெட்டீரியல். தமிழில் வந்துட்டு பாரிஸ் சாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் உடைய கெமிக்கல் ஃபார்முலா CaSO4 half water molecule. ஸோ அரை ஈரப்பதம் கொண்ட கால்சியம் சல்ஃபேட் சால்ட்டுக்கு பேர் தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு பேர். ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரெவர்பரேஷனை குறைக்கலாம். இதுதான் 2 இம்பார்ட்டன்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சவுண்ட் சிக்னல். ரைட். நெக்ஸ்ட், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சவுண்ட். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சவுண்ட் சிக்னல். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் சோனார். இதில் 2018 EBல ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, அது என்னன்னு அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் சோனார். ஸோ இந்த சோனாருடைய எக்ஸ்பான்ஷன் சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். இதுதான் சோனாருடைய விரிவாக்கம். ஸோ அப்படின்னா என்ன, ஒரு அல்ட்ராசானிக் சிக்னல் நம்ம பார்த்தோம். 20க்கு கீழே இருந்தால் அதுக்கு பேர் இன்ஃப்ரா, 20,000க்கு மேலே போனால் அதுக்கு பேர் அல்ட்ரா. ஸோ அல்ட்ராசானிக் சிக்னலை பயன்படுத்தி கடலுடைய ஆழத்தை அளப்பது. ஸோ அந்த டெக்னிக்கு பேர் தான் சோனார் அப்படின்னு பேர். ஸோ மெத்தட் ஆஃப் எஸ்டிமேட்டிங் டெப்த் ஆஃப் த சி பை யூசிங் அல்ட்ராசானிக் சவுண்ட் சிக்னல், அதுக்கு பேர் தான் சோனார். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, கப்பல் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு அல்ட்ராசானிக் சிக்னலை கடலில் வந்துட்டு பாஸ் பண்ணுறாங்க. அந்த அல்ட்ராசானிக் சிக்னல் பாட்டம் ஆஃப் த சீல பட்டு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுடைய கப்பலுக்கே வந்து சேரும். ரைட். மேலேருந்து கீழே போகுது இல்லையா, இந்த டயத்துக்கு பேர் டிரான்ஸ்மிஷன் டைம், TT அப்படின்னு லேபிள் பண்ணுறாங்க. மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடிய டயத்தை TR, ரிஃப்ளெக்ஷன் அல்லது ரிசப்ஷன் டைம் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு டோட்டல் டைம் இந்த இடத்துல T is equal to TT plus TRன்னு வரும். ஸோ அந்த டோட்டல் டைம் முதல்ல எஸ்டிமேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டெப்த் ஆஃப் த சி கண்டுபிடிக்க சோனாரில் பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா D is equal to C into T/2. இதுதான் சோனார் ஃபார்முலா அப்படின்னு பேர். ஸோ இதில் டீனாக்க டெப்த் ஆஃப் த சி, கடலுடைய ஆழம். இங்கே டீங்கிறது டோட்டல் டைம், ரைட்டா? டிரான்ஸ்மிஷன் டைமும் ரிசப்ஷன் டைமையும் ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ தான் டோட்டல் டைம். அதான் இங்கே டீன்னு வச்சுருக்கேன். அண்ட் சி அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் அல்ட்ராசானிக் சவுண்ட் சிக்னல் இன் வாட்டர். இப்போ கடல் தண்ணியில் தான் அல்ட்ராசானிக் சிக்னலை பாஸ் பண்ணுறீங்க. ஸோ தண்ணியில் அல்ட்ராசானிக் சிக்னலுடைய வேகத்தை தான் இந்த இடத்துல சிங்கிறாங்க. அது எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனுடைய மதிப்பு 1440 மீட்டர் பெர் செகண்ட். இதான் வெலாசிட்டி. ஓகே, பொதுவாக சவுண்ட் சிக்னலுக்கு வெலாசிட்டி 340 மீட்டர் பெர் செகண்ட். பட் அல்ட்ராசானிக் சவுண்ட் சிக்னல் இன் வாட்டர், ஸோ அதுக்குண்டான வேல்யூ 1440 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டெப்த் ஆஃப் த சி பார்க்கலாம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சோனார். ரைட். அடுத்து செகண்ட் அப்ளிகேஷன் இஸ் USG. இந்த USG உடைய விரிவாக்கம் அல்ட்ராசோனோகிராஃபி. ஓகே, அல்ட்ராசோனோகிராஃபி. இதைத்தான் நம்ம சிம்பிளாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஸ்கேன் அப்படிங்கிறோம். வயிற்றில் இருக்கக்கூடிய ஃபீட்டஸ் க்ரோத்தை பார்க்கறதுக்காக ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, அந்த டெக்னிக்கு பேர் தான் அல்ட்ராசோனோகிராஃபி அப்படின்னு பேர்.
தமிழில் இதை வந்துட்டு மீயொலி வரி கண்ணோட்டம் அப்படிம்பாங்க. அல்ட்ராசானிக் சிக்னலை பாஸ் பண்ணி குழந்தையுடைய வளர்ச்சியை பார்க்கறதுனால அதுக்கு பேர் அல்ட்ராசோனோகிராஃபி. ரைட். அடுத்து தேர்ட் அப்ளிகேஷன் டாப்ளர் எஃபெக்ட். ஓகே, வாட் இஸ் மீன் பை டாப்ளர் எஃபெக்ட்னா என்ன? இப்போ நீங்கள் ரயில்வே ஜங்ஷனில் நிற்கிறீங்க, ட்ரெயினுடைய சவுண்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக கேட்குது அப்படின்னா அர்த்தம் என்ன? ட்ரெயின் வந்துட்டு ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப தூரத்தில் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே ட்ரெயினுடைய சவுண்ட் வந்துட்டு அதிகமாக ஆக ஜங்ஷனை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதிகமாக கேட்டால் பக்கத்தில் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸு லிசனர் கேட்பவரிடமிருந்து எவ்வளோ தூரத்தில் தள்ளி இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸை எஸ்டிமேட் பண்ணக்கூடிய டெக்னிக்கு பேர் தான் டாப்ளர் எஃபெக்ட் அப்படிம்பாங்க. ஸோ டெஃபினிஷன் எப்படி போகும்னா, டெக்னிக் which is used for estimating relative distance between a sound producing source and a listener. ஸோ இதுக்கு பேர் தான் டாப்ளர் எஃபெக்ட். அண்ட் இந்த டாப்ளர் எஃபெக்ட் உடைய 3 இம்பார்ட்டன்ட் ரியல் டைம் அப்ளிகேஷன் எங்கெல்லாம் பார்க்கலாம்னா, பேட்ஸ் கேச்சிங் தி ப்ரே. ஸோ வவ்வால் வந்துட்டு தன்னுடைய இறையை பிடிக்க இந்த டாப்ளர் எஃபெக்டை பயன்படுத்தி தான் பிடிக்குது. செகண்ட் ஒன் ஏரோப்ளைன் லேண்டிங், விமான தரையிறக்கம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகக்கூடிய ஏரோப்ளைன்லேருந்து அல்ட்ராசானிக் சிக்னலை பாஸ் பண்ணுறோம். அந்த லேண்ட் ஆகக்கூடிய பிளாட்டில் வேறு ஏதாவது ஏரோப்ளைன் இருந்தால் வர அல்ட்ராசானிக் சிக்னலை ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். ஸோ வேறு பிளாட்டை கண்டுபிடிச்சி பார்க் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் ஒன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரயில்வே ஜங்ஷன்ஸ், ட்ரெயின் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வருது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணலாம். இதுதான் 3 மேஜர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சவுண்டு சிக்னல். இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக் சவுண்ட். அண்ட் இதில் சில கீ பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட், இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்டு சிக்னலுடைய யூனிட் வந்துட்டு ஹெர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க. அதே மாதிரி யூனிட் ஃபார் சவுண்ட் இன்டென்சிட்டி. சவுண்ட் இன்டென்சிட்டினா ஒளிச்செறிவு, அதிகமாக பேசுறது இல்லைனாக்கா குறைந்த சத்தத்தில் பேசுறது. ஸோ அதுக்கு பேர் தான் சவுண்ட் இன்டென்சிட்டி அப்படிம்பாங்க. ஸோ இந்த சவுண்ட் இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் தான் டெசிபல். ரைட். ஸோ இட் இஸ் அ யூனிட் யூஸ்டு டு இண்டிகேட் சவுண்ட் இன்டென்சிட்டி. அண்ட் அதுக்கு சிம்பிள் வந்துட்டு டிபி. ஓகே, டெசிபல். ரைட். இதில் 2012 பழைய பேப்பரில் வந்த இபி பேப்பரில் வந்து ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின், லார்ஜஸ்ட் யூனிட் ஆஃப் சவுண்ட் இன்டென்சிட்டி என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ லார்ஜஸ்ட் யூனிட் ஆஃப் சவுண்ட் இன்டென்சிட்டி இஸ் பெல். ஓகே, BLL இல்லை, ஒரு எல் தான். ஸோ டெசிபல் அப்படிங்கிறது யூனிட் ஃபார் சவுண்ட் இன்டென்சிட்டி. அண்ட் லார்ஜஸ்ட் யூனிட், அதிகமான சவுண்ட் இன்டென்சிட்டி யூனிட் என்னன்னு கேட்டால் ஆன்சர் பெல் வரும். என்ன ரீசன்னா, ஒரு பெல் அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு 10 டெசிபல். ஓகே, 10 டெசிபல் ஒன்றா சேர்ந்து அதுக்கு பேர் ஒரு பெல். அதனால தான் இதை லார்ஜஸ்ட் யூனிட் ஆஃப் சவுண்ட் இன்டென்சிட்டிங்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே சவுண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னோம், சவுண்ட் இஸ் அ மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னு சொன்னேன். வேக்யூம் ஸ்பேஸில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு மீடியம் இருந்தால் தான் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ தே ஆர் கால் மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ சவுண்டுங்கிறது மெக்கானிக்கல் வேவ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சயின்டிஸ்ட் யாருனாக்க ராபர்ட் பாய்லே. ஓகே, ராபர்ட் பாய்லே இவர் தான் வந்துட்டு சவுண்டுடைய மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணார். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணார்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் ராபர்ட் பாய்லே எலக்ட்ரிக் பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, மின்சார மணி சோதனை அப்படின்னு பேர். ஸோ இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரிக் பெல்னாக்க ஒரு கிளாஸ் ஜார். ஓகே, அதை வந்துட்டு இன்வெர்ட் தலைகீழ ஒரு சர்ஃபேஸ்க்கு மேலே வச்சாப்ல. இப்போ இந்த கிளாஸ் ஜாருக்குள்ள ஒரு எலக்ட்ரிக் பெல்லை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண, இப்போ உள்ளுக்குள்ள ஏர் மீடியம், காற்று வந்துட்டு ஏற்கனவே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எலக்ட்ரிக் பெல்லை வந்துட்டு பேட்டரி வச்சு ஆன் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக் பெல் ரிங் ஆகும். ஸோ உள்ளுக்குள்ள ஏர் மீடியம் இருக்கிறதுனால சவுண்ட் வேவ் ப்ராபகேட் ஆகும், வெளியே அந்த பெல்லுடைய சவுண்டை நம்மளால கேட்க முடியும். அதே அடுத்து இந்த கீழே ஒரு சக்ஷன் பம்பு, உறிஞ்சு குழாய் அப்படிம்பாங்க. சக்ஷன் பம்பை வச்சு உள்ளக்க இருக்கக்கூடிய ஏரெல்லாம் வெளியே சக் பண்ணி எடுத்துட்டாரு. அப்புறம் வேற எந்த ஏர் உள்ளக்க பாஸ் ஆகாத மாதிரி அதை க்ளோஸ் பண்ணிடுறாப்புல. இப்போ உள்ளுக்குள்ள வேக்யூம் ஆயிடுது. இப்போ நீங்கள் சப்ளை கொடுத்து எலக்ட்ரிக் பெல்லை ரிங் பண்ணாலுமே உள்ளக்குள்ள மீடியம் இல்லை அப்படிங்கிறனால சவுண்டால் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ வெளியே சவுண்டை நீங்கள் கேட்க முடியாது. இதான் எலக்ட்ரிக் பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பேர். இதை வச்சு மெக்கானிக்கல் நேச்சரை ப்ரூவ் பண்ண சயின்டிஸ்ட் தான் ராபர்ட் பாய்லே. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3வது பாயிண்ட்டு ஹியூமன் இயர் சிஸ்டம். ஸோ அதே உங்கள் ஃபிசிக்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பயாலஜியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் இதில் ஃபிசிக்ஸ் ஓரியன்டாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுடைய ஹியூமன் இயரை 3 பார்ட்டாக பிரிக்கலாம். எக்ஸ்டர்னல் இயர், மிடில் இயர் அண்ட் இன்டர்னல் இயர். ரைட்டா? இதில் எக்ஸ்டர்னல் இயருடைய வேலை என்ன? கலெக்ஷன் ஆஃப் சவுண்ட் சிக்னல்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்.
வெளியே இருக்கக்கூடிய ஒளி அலைகளை ஒன்று திரட்டக்கூடிய வேலையை பார்க்கறது தான் எக்ஸ்டர்னல் இயர். இந்த எக்ஸ்டர்னல் இயருக்கு நீங்கள் பயாலஜியில் பின்னா அப்படின்னு படிப்பீங்க, ரைட். அடுத்து இன்டர்னல் இயர். இதில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டுக்கு பேர் டிம்பானிக் மெம்பரெயின். ஓகே, டிம்பானிக் ஜவ்வு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இது மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜவ்வு மாதிரி ஒட்டி இருக்கும். உள்ளக்க பாஸ் ஆகக்கூடிய சவுண்டு சிக்னல் டிஸ்கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்கும். அதை கண்டினியூஸான ஃபார்முக்கு மாற்றி தர்ற வேலையை பார்க்குறது தான் இந்த டிம்பானிக் மெம்பரெயின். ஓகே, ஸோ டிஸ்கண்டினியூஸ்னாக்க லாஞ்சிடியூடல்னு ஃபிசிக்ஸில் பார்த்தோம், கண்டினியூஸ்னாக்க டிரான்ஸ்வர்ஸ்னு பார்த்தோம். அப்போ டிஸ்கண்டினியூஸ் சிக்னல் லாஞ்சிடியூடினலை கண்டினியூஸ் டிரான்ஸ்வர்ஸாக மாற்றி தரக்கூடிய வேலையை பார்க்குறது தான் டிம்பானிக் மெம்பரெயின். அடுத்து இன்டர்னல் இயர். இன்டர்னல் இயருடைய ஸ்டார்டிங்கில் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரில் ஒரு பார்ட் இருக்கும். அந்த பார்ட்டுக்கு பேர் தான் இயர் ட்ரம் அப்படிம்பாங்க. செவிப்பறை அல்லது செவி மத்தளம்னு தமிழில் பேர். ஸோ இது என்ன பண்ணுன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி ஆம்ப்ளிடியூட் ஆஃப் இன்கமிங் சவுண்டு சிக்னலை அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ ஆம்ப்ளிடியூட்னா டெஃபினேஷனில் பார்த்தோம், மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் தி சிக்னல் ஸ்டார்டிங் ஃப்ரம் மீன் பொசிஷன். ஸோ வரக்கூடிய கம்மியான ஆம்ப்ளிடியூட் சவுண்டு சிக்னலை அதிகமான ஆம்ப்ளிடியூட் ஆக்கி தரக்கூடிய ஒரு பார்ட்டுக்கு பேர் தான் இயர் ட்ரம். தென் லாஸ்ட்டாக இன்டர்னல் இயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு காக்லியர் நர்வ் இருக்கும். காக்லியர் நர்வ்னாக்க நத்தை கூட்டு நரம்பு அப்படிம்பாங்க. ஸோ எப்படி நத்தையுடைய ஷெல் வந்துட்டு ஸ்பைரல் ஷேப்பில் இருக்குதோ அதே மாதிரி ஸ்பைரல் ஷேப்பில் இந்த நர்வ் இருக்கும். அதனால இந்த நர்வுக்கு பேர் காக்லியர் நர்வ். ஸோ இந்த காக்லியர் நர்வ் என்ன பண்ணும், வரக்கூடிய இன்கமிங் சவுண்டு சிக்னலை சென்ஸ் பண்ணி ஹியூமன் பிரெயினுக்கு பாஸ் பண்ணும், ரைட்டா. இதான் வந்துட்டு ஹியூமன் இயருடைய ஆர்கிடெக்சர். அதை நம்முடைய ஃபிசிக்ஸ் சவுண்ட் லெசனில் இன்டர்லிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டிஸ்கண்டினியூஸ் டு கண்டினியூஸ் சிக்னல் கன்வர்ஷன் அதை பண்ணுறது டிம்பானிக் மெம்பரெயின். அண்ட் இன்க்ரீசிங் தி ஆம்ப்ளிடியூட் ஆஃப் இன்கமிங் சவுண்ட் சிக்னல் அந்த வேலையை பார்க்குறது இயர் ட்ரம், ரைட். ஸோ இதான் சவுண்டுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் ஃபிசிக்ஸுடைய நெக்ஸ்ட் டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.